ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் அலை மோதுதுங்க. அதைத் தொடர்ந்து தேவஸ்தானம் நிறைய முயற்சி எடுத்து பக்தர்கள் கூட்டம் குறையத்துக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பங்காக இலவச தரிசன டிக்கெட்டை ஒரு நாளைக்கு 10,000 12,000 டிக்கெட் தான் தருவாங்க. ஆனால் நேற்று 22,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் சேனலில் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரம் நிற்குது. நமக்கே நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜெலாம் டெலகிராமில் பார்க்குறோம். அவ்வளோ கூட்டம்லாம் ஒன்று தேவஸ்தானம் சார்பாக எதுவுமே அறிவிக்கலை. என்ன உண்மையான நிலவரம்ன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு இல்லை 8 மணிக்கு பக்தர்களுக்கு வழங்குவாங்க. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதைட்டு இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸை தினந்தோறும் இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே வழங்குவாங்க. 6 மணிலேருந்து கியூ லைனில் அனுமதிப்பாங்க. தினந்தோறும் தரிசனம் செய்வதற்கு இன்றைக்கி டிக்கெட் கொடுத்தா நாளை காலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், மறுநாள் அதிகாலை தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு 4,000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனால் நேற்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்க தெரிஞ்ச காரணத்தினால 22,000 டிக்கெட் இன்று தரிசனம் செய்வதற்கும், நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 7,000 டிக்கெட்டும், மொத்தமாக 29,000 டிக்கெட் நேற்று மிக அதிகபட்சமாக தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நேற்று இரவு 8 மணிக்கு தர தொடங்கிய இன்று தரிசனம் செய்யும், அதாவது மே 4ஆம் தேதி தரிசனம் செய்வதற்கு 22,000 டிக்கெட் நேற்று 8 மணிக்கு கொடுத்து அதிகாலை 2:45 டிக்கெட் காலியாச்சு. ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இருந்தாலும் சரசரசன காலியாக போயிடுச்சு. 2:45க்கு தர தொடங்கிய மே 5ஆம் தேதி அதிகாலை தரிசன டிக்கெட் 7,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. இன்று காலை 8 மணிக்கு தான் முடிஞ்சது. அதான் எக்ஸாக்டாக சொன்னால் நேற்று இரவு 8 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இன்று அதிகாலை 8 மணி தான் டிக்கெட் ஆச்சு. 29,000 டிக்கெட். அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கட்டும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். நார்மலான க்ரௌடு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஹெவியாக இருந்து அதன் பின்பு பக்தர்கள் வருகை குறைஞ்சிச்சு. நிறைய பேர் டிக்கெட் ஆகிடுச்சுன்னு வரலையான்றது தெரியல. ஆனால் க்ரௌடு சட்டுன்னு குறைஞ்சி டிக்கெட் கவுண்டரில், நான் சொல்கிறது திருப்பதியில் கொடுக்குற டிக்கெட் கவுண்டரில் மீண்டும் இன்று இரவு டிக்கெட் 9 மணிலேருந்து 8 மணிக்கு பக்தர்களுக்கு வழங்குவாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வழங்கப்படுகிறது. இன்று காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் பக்தர்களுக்காக வழங்கப்பட்டது. இந்த வீடியோ டைம் காலை 10 மணி. இன்னும் 402 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தரிசனம் பார்க்கும் நேரம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 4/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி 15 மணி நேரம் ஆகுது. 31 குடோனும் ஃபில் ஆகிடுச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நேற்று 3/5/2025 அன்று 84,113 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும், அதில் 33,868 பேர் மொட்டை அடித்ததாகவும், 4,12,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், நேற்று குடோன் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது 10 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 31 குடோன் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் தற்பொழுது 15 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதாகவும், தற்போது 5,644 பேர் தான் தங்க வச்சிருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு அது இன்று அதிகாலை கணக்குப்படி 49 குடோன்களிலிருந்து பக்தர்களை திறந்து விட்டதாகவும், மொத்தமாக 22,050 பேரை காலையிலேருந்து தரிசனம் பார்க்க வச்சதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனம் செய்வதற்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் முதல் 20 மணி நேரம் வரை ஆகலாம்ன்றது என்னுடைய எஸ்டிமேஷனை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. 4/5/2025 காலை 6:40 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் மொத்தமாக 1,065 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 243 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் பெரிய லெவலில் கூட்டம் இருக்குது. ஆனால் நியூஸ் சேனலில் சொல்கிற மாதிரி 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அளவுலாம் இல்லை. ஒன்றும் குடோன் ஃபில் ஆகி இப்போ தான் டிபிசி வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. மேபி சிலா தோரணம் வரைக்கும் போகலாம். சிலா தோரணம் 1.5-2 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேலே சிலா தோரணத்துக்கு கியூ லைன் கிடையாது. இது மாதிரி உண்மையான தகவல் நம்ம சேனலில் சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவுங்க. வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.